பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். பழமாங்கலியோ பழம், இனிப்பான பழம், பழமாங்கலியோ பழம் வேணுமா? வேண்டாமா? இனிப்பான பழம், பழமாங்கலியோ இனிப்பான பழம், பழமாங்கலியோ பழம், பழமாங்கலியோ பழம், பழமாங்கலியோ பழம், பழமாங்கலியோ. தம்பி, பழம் வேணுமா? ரொம்ப இனிப்பா இருக்கும். வேண்டாம். கொஞ்சம் வாங்கிக்கங்க, ரொம்ப இனிப்பா இருக்கும். வேண்டாம் பாட்டி. உனக்கு வேணுமா? எனக்கும் வேண்டாம். சரி. பழமாங்கலியோ பழம். பிள்ளைங்களா, பழம் வேணுமா? வேண்டாம் பாட்டி. இனிப்பா இருக்கும். வேண்டான்னு சொல்றல, போயிட்டு வாங்க. ரொம்ப மலிவா தரேன்ப்பா. வேண்டாம் வேண்டாம் சொல்றேன். வேணுமா வேணுமா ஏன் கேக்குறீங்க? கடவுளே, பழமாங்கலியோ பழம், பழமாங்கலியோ. தம்பி, தம்பி, பழம் வேணுமா? வேண்டாம் பாட்டி, இப்போது வேண்டாம். இனிப்பா இருக்கும்பா. வேண்டாம் பாட்டி. புறப்பட்ட நேரம் ஒரு பழம் கூட விற்கல. ரொம்ப குறைச்ச விலைக்கு தரேன், வாங்கிக்கப்பா. வேலை செய்யும் போது தொந்தரவு செய்யாதீர்கள். சரியா? நான் யாரத்தான் கேட்க? பழம் வாங்கலையோ பழம், பழம் வாங்கலையோ பழம், பழமாங்கலியோ பழம், பழமாங்கலியோ. பழமாங்கலியோ பழம். யாரும் இல்லை. हे प्रभु, எல்லா தெருவும் சுத்திட்டே ஒரு பழம் விற்கல. என்னைக்கு பட்னி போட்டியா பிரபு? செய்ய, உன் இஷ்டப்படி செய்ய. ரொம்ப இனிக்கையா? வேணுமா? எவ்வளவுக்கு தருவீர்கள்? விலை எனக்கு கட்டுப்படியானா அவ்வளவு பழம் தருவேன். விலை? விலை என்றால் என்ன? விலை என்றால் உனக்கு தெரியாதா? தெரியாதே.
எத்தனை வெள்ளை உள்ளம். ஐயா, நீ ஒரு பொருள் வாங்கும்போது அதற்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் விலை. காசு இருக்கா? காசா? காசு என்று எதை சொல்லுகிறார்கள்? அப்படி சொல்லும் ஒன்று என்னிடம் எதுவுமே இல்லை. உனக்கு சொன்னால் புரியாது. நீ போய் அம்மாவிடம் கேளேன். அம்மா யமுனைக்கு குளிக்க போயிருக்கிறார்கள். வீட்டில் தானியம் இருக்குமே. ஆ, நிறைய இருக்கிறது. சரி, உள்ளே போய் கொஞ்சம் தானியம் கொண்டு வா. அதுதான் விலை. பாட்டி, விலை கேட்கிறீர்களே, என் அம்மா எனக்கு பழங்கள் எல்லாம் தருவார்கள். பழத்திற்கு விலையே கேட்டதில்லை. கிராமத்தில் வெண்ணெயெல்லாம் தருவார்கள். அவர்களும் விலை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்னை கண்டாலே ஆசை. மடியில உட்கார வைத்து அம்மா என்று அழைக்க சொல்வார்கள். உங்கள் மடியில் உட்கார்ந்து உங்களை அம்மா என்று அழைத்தால் பழம் தருவீர்களா? உனக்கு தங்க மனசுயா. நான் விரும்பினாலும் எனக்கு அந்த பாக்கியம் கிடையாது. தங்க செல மாதிரி இருக்கிற ஒன்ன மடியில உட்கார வச்சு அம்மான்னு கூப்பிட சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா நான் ஒரு கீழ் ஜாதிக்காரியா. கீழ் ஜாதிக்காரி மேல் ஜாதிக்கார பிள்ளைய மடியில உட்கார வச்சு அம்மான்னு கூப்பிட எப்படி சொல்றதையா? எப்படி? அடடே, என்ன செய்துட்டே குழந்தை. இதை யாராவது பார்த்தா திட்டுவாங்க. ஏன் திட்டுவார்கள்? கீழ் ஜாதி என்றால் அவர்கள் மனிதர்கள் இல்லையா? மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னை பொறுத்தவரையில் எல்லோருமே ஒரே ஜாதி தான். உங்களை பார்த்தாலும் அம்மா மாதிரி தான் தெரிகிறது. கடவுளை நான் கண்ணால பார்த்ததில்லை ஐயா. இந்த ஏழை மனச நீ தெரிஞ்சுக்கிட்டே ஒதுக்கப்பட்ட ஜாதியா யாரும் பிறக்கலன்னு நம்ப வச்சுட்டே. ஐயா, இந்த கீழ் ஜாதிக்காரிக்கு இந்த உரிமையை யார் தருவாங்க ஐயா? ஏழு ஐயா, எவ்வளவு வேணும்? பாட்டி, எனக்கு எல்லாம் வேணும். எல்லாமா? தர்றேன். கவலைப்படாதீர்கள், நான் கை நிறைய தானியம் கொண்டு தருகிறேன். இனிமே தானியம் எனக்கு எதுக்கு ஐயா? நீ என் மடியில உக்காந்தியே, அதுவே போதும்யா, போதும்யா. பாட்டி, இதோ எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். இந்தாருங்கள். போதும்யா. எத்தனை தானியங்கள்! பிடி நிறைய இருந்தது பாட்டி. வரும்போது கீழே சின்றி விட்டது. மிஞ்சியது இவ்வளவுதான். இது போதும் இந்த ஏழை பிறவிக்கு. பாசத்தோடு தருகிறாயே இந்த பாட்டிக்கு. தா. ஐயா, காய்ந்து போனவளுக்கு உன் கருணை புரிகிறது. பிஞ்சு கைகளுக்கு கொடுக்க தெரிகிறது. எப்படி பாராட்டுவேன்?
பசியே மறந்து விட்டது. இந்தா, இதெல்லாம் உனக்குத்தான். எடுத்துக்கொள். மனசு குளிர்ந்து விட்டதையா. பசியே மறந்து விட்டது. பசியே மறந்து விட்டது. பசியே மறந்து விட்டது. பசியே மறந்து விட்டது. ரொம்ப நல்ல மனசு குழந்தைக்கு.